ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சேரோட்டோ டிரைவர் ஒரு பெண்ணை சவாரி ஏற்ற சென்ற பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சேரோட்டோ டிரைவர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலி அனுப்பிய குணசேகரன் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக 28 இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த குணசேகரன், இவருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி வெளியூரில் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த குணசேகரன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக சேரோட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்காருங்க. இந்த குணசேகரனோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு தாங்க இவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்தில் ஒரு குடும்பத்தினர் குடியிருந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பமும் சரி, இவங்களுடைய குடும்பமும் சரி, நெருங்கி நண்பர்களாக பழகக்கூடிய ஒருத்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தினர் இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய 8 வயசு பையனுக்கு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை கழிச்சிட்டு வரணும், அதுக்காக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகணும்ப்பா, நீ சவாரிக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த தோஷம் என்னன்னு விசாரிக்கும் பொழுதுதாங்க தெரிய வருது, அந்த பையனுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குது, கண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு குணசேகரனுடைய அப்பா அம்மாவுக்குமே ஒரு விஷயம் பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்குது. தன்னுடைய பையனுக்கு திருமணம் பார்க்கறதுக்காக பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு குணசேகரனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் காட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஜோதிடர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பையனுக்குமே ராசியில ராகு கேது தோஷம் இருக்குது, அதனால அந்த தோஷத்தை கழிச்சா மட்டும்தான் உங்களுடைய பையனுக்கு எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நடக்கும், கூடவே மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதை நீங்க சரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும், நீங்க அந்த தோஷத்தை கழிச்சிட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சுறாருங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலே நாங்களுமே அந்த கோயிலுக்கு போக வேண்டியிருக்குது, நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க தோஷம் கழிப்பதற்காக போகக்கூடிய கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பேரையூருக்கு பக்கத்தில் தாங்க அமைந்திருக்குது அந்த நாகநாதன் சுவாமி கோயில். அந்த கோயிலில் ராகு கேது தோஷங்கள், மாங்கலி தோஷங்கள் சரி பண்ணி கொடுப்பாங்க. பொதுவாக எல்லா கோயிலையுமே ராகு கேதுக்கு தனித்தனியாக கோயில் இருந்தாலும் இந்த நாகநாதன் சுவாமி கோயிலில் ஒரு தனி அம்சமே இருந்திருக்குது. ராகு கேது இது 2 தோஷங்களுக்குமே அங்கே சரி பண்ணிட்டு நம்ம வர முடியுங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு குணசேகரன் குடும்பமும் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பமும் சேர்ந்து அந்த கோயிலுக்கே போறாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு தோஷம்லாம் கழிச்சிட்டு கோயில் வாசலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. எல்லாமே முடிச்சுட்டு தான் வெளியே நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த குணசேகரனை பார்த்துட்டு எதிராக ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி பார்த்தாலே தெரியுதுங்க, அவங்க குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்ட்டு. அப்படி அந்த பெண்மணி அவங்க பக்கத்தில் நெருங்கி வந்ததுக்கப்புறம் குணசேகரன்கிட்ட தாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய தோஷத்தை நீ கழிச்சிட்டு வந்துட்ட, ஆனால் அதுக்கு பிறகுதான் உனக்கு பெரிய பேராபத்தே காத்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா, உன் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது, அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய கயிறை உன் கையில் வாங்கி கட்டிக்கோ, இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிக்கிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த பெண்மணி சொன்ன பிறகு இந்த குணசேகரமே நம்பிட்டாருங்க. என்ன காரணம், இவருக்கு கடல் மீது அதீத நம்பிக்கை உள்ள ஒரு நபர் தாங்க. அதனால அந்த கயிறை வாங்கி கட்டிக்கிட்டு நன்றிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய ஆட்டோவை எடுத்துட்டு உங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த குணசேகரன் ஸ்டாண்ட்லாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஏதாவது ஒரு சவாரி வருமா அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் தாங்க. அவருடைய ஃபோன்ல இருந்து இவருக்கு கால் வருது. உடனே ஃபோனை அட்டன் பண்ணி என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு பிறகு அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்கார ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு மாலையில் ஒரு 5 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்டா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணி அவங்களோட வீட்டிலே விடணும், நீ போயிட்டு வரையாடா, வேற யாரையும் என்னால் நம்ப முடியாது, உன்னை தான் நான் நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க.
இதை கேட்டதுமே குணசேகரனுமே சரிடா நான் போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டுறேன்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பொண்ணோட டீட்டெயில் மட்டும் அட்ரஸ் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி ஃபோன்லேயே அட்ரஸ் வாங்கி எழுதி வச்சுக்கிறாருங்க. அதுக்கு பிறகு தோராயமாக அன்றைய மாலை 5 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி வாசல் கிட்ட நிற்கிறாருங்க. அப்படி நின்ற பிறகு ஆரன் அடிக்கிறாருங்க. அந்த பொண்ணு வெளியே நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆட்டோவில் ஏறி அந்த பொண்ணு சொல்லக்கூடிய இடத்துக்கே ஒரு ட்ராப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக முடிவெடுத்து போயிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை போகணும்னு, அதே மாதிரி ஒரு மருத்துவமனை வாசலே நிப்பாட்டுறாருங்க அந்த ஆட்டோவை. அப்படி ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு வரதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா தன்னுடைய நண்பன் மறுபடியும் பிக்கப் பண்ணி தானே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான், அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்துருச்சு. என்ன ஆச்சு, உள்ள போன பொண்ணு இன்னும் வரக்கானமே அப்படின்றதுக்காக பக்கத்தில் எழுத்துப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவருடைய நெருங்கிய நண்பர் ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. நான் அவசரத்தில் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன்டா, உள்ளே போன அந்த பொண்ணு வெளியவே வரல, என்ன ஏதுன்னு சொல்லி நீ விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை வெளியே வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த ஆட்டோ டிரைவர் ஃபோன் போட்டு பேசி முடிச்சுட்டு இவருக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த பொண்ணு வெளியே வந்துடும்டா, நீ பயப்படாத இப்போ வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பொண்ணு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலோட வாசலில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னம்மா போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த குணசேகரன் கேட்குறாரு. இல்லைண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் நான் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வெளியே பேசக்கூடிய அந்த பொண்ணோட கண்ணில் கண்ணீர் தாரையாக வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த குணசேகரன் எதிர்த்து எதுவும் கேட்கவே இல்லை. நீ போயிட்டு வாமா, நான் மறுபடியும் கூட வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கு இல்லையா, வேற எதுவும் பிரச்சனை இருந்திருக்கும் போல, நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்றக்காக தான் அந்த டீ கடையிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்குங்க. அந்த பொண்ணு அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நிற்கிறாங்க. அண்ணா வாங்கண்ணா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிட்டு இவர் அவருடைய கிராமத்துக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து கிளம்பிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துலையுமே ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து ஆட்டோ டிரைவருக்கு மனசே ஆறலை. என்னமாச்சு, என்ன பிரச்சனை, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்களா, ஏன் இப்படி அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அப்பயுமே அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் உம்முன்னு தாங்க இருந்துட்டு இருக்குது. கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து போயிருந்திருப்பாருங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு அழுகிறத பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னம்மா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உன்னோட பிரச்சனை 4 பேர்கிட்ட சொன்னாதான் உன்னுடைய பிரச்சனை தீருமா, முதல்ல நீ ஏன் அழுகிறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகுதாங்க அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயமே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இந்த பொண்ணோட பேர் கவிப்பிரியாங்க. இவங்களுடைய கூட படிக்கக்கூடிய ஒரு தோழி இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 2 வருட பழக்கங்கள். அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் சீனிச்சாமி. அந்த சீனி அப்படின்ற நபர் இந்த கவிப்பிரியாவை ஒருதலை பட்சமாக காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. என்னோட நீ உன் வயசு சின்ன வயசுடா, எதுக்குடா என்னை காதலிக்கிற அப்படின்ற மாதிரி என்னை தொந்தரவு பண்ணி இருக்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ தடவை சத்தம் போட்டிருக்காங்க. அதன் பிறகுமே அந்த பையன் கேட்கவே இல்லை. இவங்க இருவருடைய குடும்பத்துக்குமே தெரிஞ்சது பிறகுமே அந்த பையனை சத்தம் போட்டிருக்காங்க. அப்பயுமே அந்த பையன் திருந்துற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நீ என்னை ஏத்துக்கிற அப்படின்னா நான் செத்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காருங்க. அந்த பையன் சும்மா தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த கவிப்பிரியாவை அதை கண்டுக்கவே இல்லை, பெருசாவே எடுத்துக்கல. திடீர்னு தாங்க அந்த பையன் விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்படி அட்மிட் ஆகிருக்கான், சீரியஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு தாங்க உங்களுடைய ஆட்டோவில் ஏறி இந்த ஹாஸ்பிட்டலுக்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேல, நீ எடுத்தது நல்ல முடிவுதாமா, உன் வயசுக்கு அந்த பையன் வயசுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகாது, நீ புரியுற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டதை அந்த கவிப்பிரியா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு மறுபடியும் இந்த ஆட்டோ டிரைவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பையன் சீரியஸா இல்லைங்க, ஆள் இறந்தே போயிட்டான். இதை சொன்ன பிறகு இந்த ஆட்டோ டிரைவர் சடனா பிரேக்கப் போடுறாருங்க. என்னமா சொல்ற, அந்த பையன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு இந்த கவிப்பிரியா ஓன் அழுதுகிட்டே சொல்றாங்க, அந்த பையன் பிளாக்மெயில் பண்றான், சும்மா விளையாட்டுக்கு சொல்றான்ற மாதிரி நான் நினைச்சேன், ஆனா விஷத்தை குடிச்சிட்டான்றப்ப கூட நான் நம்பவே இல்லை. கடைசியில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் இறந்தே போயிட்டான் அப்படின்ட்டு. எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியல, என்னுடைய அப்பா அம்மா ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க, நீ அங்கே இருக்க வேணாம், நீ கிளம்பி வந்துடுடி அப்படின்னு சொன்னனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன்னா, நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கே என்னை ட்ராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. மறுபடியும் இதை பார்த்துட்டு இருந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த பொண்ணு மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கே, இதை நம்ம எப்படி ஆறுதல் படுத்துறது அப்படின்ற மாதிரி இவரே குழம்பி போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணை ஒரு கட்டத்தில் சமாதானப்படுத்தி, இது வித்யால நடந்தது, உன் தப்பு எதுவும் கிடையாதுமா, நீ கவலைப்படாத, பயப்படாத, உன் வீட்லேயே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட ஆட்டோ எடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காருங்க.
கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கலந்து போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ரோட்டை பார்த்து தானே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்புறங்க இவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பையன் வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி வந்து தெரியுதுங்க அந்த ரோட்டோட கார்னரில். யார் இந்த பையன் இன்னொருத்த வந்து லிஃப்ட் கேட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டோவை சடன் பிரேக் போடுறாருங்க. உடனே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த கவிப்பிரியா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சுன்னா ஏன் ஆட்டோவை பிரேக் போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த இடத்துல வந்து யாருமே நான் வர மாதிரி தெரியல, ஒரு வண்டி கூட போகிற மாதிரி தெரியல, ஒரு பையன் வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி தெரியுது, அந்த பையனை வந்து ஏற்றிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த கவிப்பிரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீ ஏற்றிட்டு போவேணாம்னா நம்ம வந்து வீட்டுக்கு மட்டும் போவோம், வேறு யாரும் ஏற்றிட்டு போவோம்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கவிப்பிரியா வேணான்னு சொன்னதுனால இந்த ஆட்டோ டிரைவர் மறுபடியும் ஆட்டோ எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படி 100 மீட்டர் பக்கத்துலேயே நெருங்கி போயிட்டாருங்க. அவங்களுடைய இந்த பையன் ஒருத்தர் லிஃப்ட் கேட்குற மாதிரி நின்றார் இல்லையா, அந்த இடத்த உத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நின்றுக்கூடிய அந்த பையனை ஆளே காணாங்க. என்னாச்சு, இப்போதானே அந்த இடத்துல வந்து ஒரு பையனை பார்த்தோம், திடீர்னு நம்ம பேசிட்டு திரும்ப இருக்கலாம் அந்த பையன் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி வந்து திகச்சு போயிட்டாருங்க. அந்த சமயத்தில் அந்த லிஃப்ட் கேட்ட பையன் வேற எங்கிட்டாவது கிராஸ் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்து மறுபடியும் மூவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் அவருக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து எதர்ச்சியாக வந்து பின்னாடி பார்த்துருக்காருங்க. அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்துருக்காரு. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க இல்லையா கவிப்பிரியா, அவங்க பக்கத்துலேயேங்க ஒரு பையன் உட்காந்துருக்காரு. அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க, இவர்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அந்த சமயத்துலேயே அந்த பையனோட முகத்தோற்றத்தை நல்லா பார்த்துட்டாரு. அதே பையன் தாங்க இவங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். அந்த பையன் வந்து சட்டை கூட போடலங்க, இவங்களை வந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்திருக்கான். அந்த பையனோட வாயில இருந்து நுரையா வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே பர்ன் அப்படின்ற உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. யார் இந்த பையன், இவன் எப்படி உள்ளுக்குள்ள வந்தான், நம்ம வந்து லிஃப்ட் கேட்கறப்ப வந்து ஏற்றவே இல்லையே, அப்புறம் எப்படி உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி பார்க்குறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் திரும்பி பார்க்கறத பார்த்துட்டு இருந்தா கவிப்பிரியா வந்து என்னாச்சுன்னா மறுபடியும் ஏன் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றுமில்ல அப்படின்ற மாதிரி ஆட்டோ எடுத்து மறுபடியும் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க. மறுபடியும் இவர் திரும்பி பார்க்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுடைய கற்பனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க சல்லுன்னு. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எதர்ச்சியா அந்த பொண்ணு இது அழுகுதா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் கண்ணாடி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து உட்காந்துருந்தா இல்லையா, வாயில நுர தள்ளி சட்டை கூட இல்லாமல், அதே பையன் அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படி உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததோ வந்து வண்டியை சட்டனாக பிரேக் போடுறாருங்க. மறுபடியும் என்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாமா, நீ முதல்ல ஆட்டோ விட்டு கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னை ஆட்டோ விட்டு இறங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லாமா, எனக்கு ஏதோ தப்பாகப்படுது, உனக்கு பிரச்சனை வர மாதிரி எனக்கு வந்து தோணுது, அதனால எனக்கு ஒரு அம்மா வந்து கையில் வந்து ஒரு கயிறை கட்டி விட்டாங்க, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கயிறு வந்து உன்னை காப்பாற்றணும்டா அப்படின்ற மாதிரி கட்டி விட்டாங்க. இப்போ அந்த கயிறு வந்து எனக்கு தேவைப்படாது, உனக்கு தாமா தேவைப்படும், உன் கையில் நான் கட்டி விட்றேன், நீ கையில் கட்டிக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக கட்டி விட்டுருக்காருங்க. அப்பயுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே அவர் வந்து அன்பாக கட்டி விடுறாரு இல்லையா, அதனால கைத்தை கட்டிக்கும் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அதன் பிறகு வந்து நீ எதுவுமே பேச வேணாமா, நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம், இருந்து போன யாருமே நினச்சிட்டு நீ வருத்தப்பட வேணாமா, எதுவாக இருந்தாலும் மறந்துரு, நீ புது வாழ்க்கையை வாழ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய வீட்டிலே வந்து ட்ராப் பண்ணியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்க இருவரும் இருக்கக்கூடிய ஊர் வந்து ஒரே ஊர் தாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய பகுதி வந்து டவுன் மாதிரி இருக்குங்க, இவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமப்புற பகுதி மாதிரி இருக்கும். அதன் பிறகு அந்த பொண்ணை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு போட்டியோட வண்டியை நிப்பாட்டிட்டு இவருடைய வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்கின பிறகு மறுநாள் காலையில் அதிகாலையில் தாங்க முழிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்களுடைய அம்மா வந்து காய்ச்சி மூச்சுன்னு திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. என்னடா நடந்துட்டு இருக்கு குணசேகரா, நீ முதல்ல வெளியே வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எதுக்குமா காலங்காத்தால திட்டுறா, என்னை எதுக்கு இப்படி எழுப்பி விட்டா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் போட்டிக்கோ கிட்ட வந்து 4-5 சின்ன பசங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஆட்டோ கிட்ட ஏன் இப்படி சுற்றி நின்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோ கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. நெருங்கி போய் பார்த்தா இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆட்டோவில் இருக்கக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, அதை பூரா கடிச்சு கொதறின மாதிரி வந்து இப்படி குத்தி போட்ட மாதிரி வந்து கிடந்திருக்குங்க. இந்த சீட்டை யார் இப்படி கொதறி போட்டு வச்சிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுடைய அம்மாவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஓன்ட்ட கேட்க நினச்சேன், நீ ஏன்ட்ட கேட்குறியாடா, இது எப்படி நடந்துச்சுன்னு தாண்டா உன்னை கேட்கறக்காக தான் உன்னை எழுப்புனேன், எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இவருக்குமே வந்து ஒன்றுமே புரியலங்க. நைட் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அவருடைய வீட்டில் வந்து போட்டிகளை வந்து நிப்பாட்டிட்டாரு. வெளியே வந்து கேட் போட்டு தாங்க முடியிருக்கு, அப்புறம் எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கு பிறகு இவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய 4-5 வாழ பசங்க இருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு. நீங்கள் பார்த்த விளையாடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே அந்த பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் வச்சிருக்கக்கூடிய பைக்கில் வந்து கம்பி வச்சு குத்துறது, டயர் பஞ்சர் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சல்லி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு அந்த பையங்களை பூரா திட்டிகிட்டு இருந்திருக்காங்க.
இருந்திருக்காரு. ஆனால் அதன் பிறகு அந்த பசங்களோட அம்மா அப்பாமே வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் எங்களோட பசங்க செய்ய மாட்டாங்கப்பா, தேவலாம் பழிபடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டையே வந்திருக்குங்க. ஒரு கட்டத்தில் இந்த குணசேகரனுக்கே புரிய வந்துருச்சுங்க, கேட்டு மேலே ஏறி எந்த பையங்களும் வந்துட்டு இந்த இப்படி சீட்டை வந்து கிழிச்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது திருட வந்திருப்பான், திருட வந்துட்டு அந்த சீட்டு கிட்ட வந்து எதுவுமே எடுக்க முடியல அப்படின்றக்காக கோவத்தில் வந்து கிழிச்சிட்டு மறுபடியும் கேட் ஏறி கூச்சிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாருங்க. இவரோட வீட்டை சுற்றி வந்து கேட் இருக்குங்க, ஆனால் கேட்டுக்கு மேலே வந்து செவரெலாம் கிடையாது. அழகாக கேட் மேலே ஏறி கீழே குதிச்சோம்னா திருடங்க அசால்ட்டாக வந்து திருட முடியும், அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து இந்த பிரச்சனை வந்து இதோட விட்டுரும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மெக்கானிக் செட்டில் போய் விடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து ஒரு மெக்கானிக் செட்டு ஒரு தெரிஞ்ச இடம் இருக்குங்க, அந்த இடத்துல போய் விட்டுட்டாரு. அப்படி இந்த மெக்கானிக்ஸில் விட்டுட்டு என்னுடைய ஆட்டோவில் வந்து சீட்டு பூரா போயிடுச்சு, அதனால நீங்கள் வேறு சீட்டு மாற்றி வைங்கண்ணா, நான் வந்து அப்புறமேட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த மெக்கானிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏற்கனவே வண்டி நிறையா நிற்கிதுப்பா, நாளைக்கு வேறு ஆயுத பூஜை, அதனால் உன்னுடைய வண்டி வந்து இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நீ வந்தேன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதன் பிறகு அந்த ஆட்டோவை அதே இடத்துல விட்டுட்டு இவர் வந்து மறுபடியும் நடந்தே வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த மெக்கானிக் செட்டில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தோராயமாக இரவு ஒரு 7:30 மணிக்கு தாங்க அந்த மெக்கானிக் செட்டுக்கே போகிறாரு. அப்படி போன பிறகு காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த மெக்கானிக்கலாக இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் வேலை ஆகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த செட்டில், அவங்க வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா, என்னன்னா உங்களோட சொந்தக்காரங்களை வரப்பே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, கடைசி வரை போகவே இல்லை, இவ்வளோ நேரம் ஆட்டோவில் தான் உட்காந்துருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் யாரை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரியாமல் கேட்டிருக்காரு. சும்மா விளையாடாதீங்க, நீங்கள் வரப்போ வந்து தனியாக தான் வந்தீங்க, ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா ஆட்டோவில் வந்து நான் சீட்டெல்லாம் மாற்றி ஒரு ஓரமாக வந்து நிப்பாட்டி வச்சிட்டேன், அந்த ஆட்டோக்குள்ளே யாரோ ஒரு பையன் வந்து சட்டை கூட போடாமல் உட்காந்துருந்தாப்புல, அந்த பையனோட முகத்தோட்டமே சரியில்லை, ஏதோ உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு, வாய் பூரா நுரையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே வந்து இந்த குணசேகரனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க, நான் அப்படி எந்த ஒரு பையனையுமே விட்டுட்டு போக, நீங்கள் எனக்கு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க இவருக்கே ஒரு விஷயம் பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்குது. நம்ம ஏற்கனவே லிஃப்ட் கேட்குறப்ப ஒரு பையன் வந்து வாயில் நுரத்தில் நின்றுட்டு இருந்தான், அதே மாதிரி ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பையனுமே வந்து வாயில் நுர தள்ளுற மாதிரி இருந்தான். இப்பயுமே இந்த மெக்கானிக் செட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அதே மாதிரி சொல்கிறாங்களே, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரே வந்து குழம்பி போயிட்டாரு. அதன் பிறகு சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. அன்றைய இரவு பூரா நடந்ததை நினச்சி இவருக்கு தூக்கமே வரலங்க. இவருக்கு இவருடைய நினப்பு மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பற்றியும் தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு. நமக்கே இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் கடவுளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தூங்கி கிட்டத்தட்ட நடுநிசி நேரம் தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த குணசேகரனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதோ கட்டில் கீச்சுக்குன்னு ஆடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. என்னடா அது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிருக்காங்க. உடனே சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, அந்த சவுண்டு வேறு எங்கேருந்து கேட்கல, இவங்களுடைய பையனுடைய ரூமில் தான் கேட்குது. என்னது நம்மளோட பையனோட ரூமில் இருந்து அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அம்மா எழுந்திரிச்சு அவங்களுடைய பையனுடைய கதவு கிட்ட நெருங்கி போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பையனுடைய கதவு வந்து உள்ளாக்கு போட்டு வச்சிருப்பார் போலங்க, அதனால் வந்து கதவு மூடி இருக்குது. கதவு மூடி இருக்குது, உள்ளே வந்து சத்தம் கேட்டுட்டு இருக்குது, வேற யாரும் உள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்பயுமே ஒன்றுமே தெரியல. என்னடா அது கட்டில் மட்டும் ஆடுற மாதிரி இருக்குது, அவனை வந்து சரியாக பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கதவை வந்து டம்முன்னு தட்டியிருக்காங்க. இந்த குணசேகரனுடைய அம்மா தட்டுறதை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பாவுமே வந்து பக்கத்தில் வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு இருவருமே வந்து கதவை ஓங்கி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சுமே வந்து அவங்களுடைய பையன் வந்து திறக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை வந்து ஓங்கி வந்து உடச்சிட்டாங்க. அப்படி கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்த்தா இந்த இருவருக்குமே வந்து ஈரக்குலையை நடுங்கிச்சுதாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் வந்து கட்டில படுத்திருக்காரு இல்லையா, அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஒரு கருன்னு ஒரு கருப்பு உருவாங்க அவரோட நெஞ்சு மீது ஏறி உட்காந்துக்கிட்டு சம்மணக்கால் போட்டு உட்காந்துருக்குது. இதை பார்த்து அவங்க இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னாச்சு, யார் இந்த நபர், நம்மளுடைய பையனை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அப்படி சத்தம் போட்ட அடுத்த செகண்டே அந்த கருப்பு உருவம் அப்படியே மெல்ல அவங்களை வந்து திரும்பி பார்த்துருக்குது. அந்த சமயம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத ஒரு காட்சியை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு உருவம் வந்து இவங்களை வந்து இப்படி உத்து பார்த்துருக்கு இல்லையா, அந்த பையனோட உருவம் அப்படியே தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. வாய் பூரா நுர தள்ளிட்டு சட்டை கூட போடாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்பட்டமாக வந்து தெரிஞ்சிருக்காருங்க. அப்படி அந்த உருவம் காட்சி அளித்ததுக்கு பிறகு தாங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, நம்மளுடைய பையனோட உடம்பு மேலே ஏறி உட்காந்துருக்கிறது வந்து ஒரு மனிதனே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குங்க. அதன் பிறகுமே பயப்படாமல் தன்னுடைய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றக்காக இவங்களுடைய அம்மா வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே பக்கத்துலேயே நெருங்கி வந்துட்டாங்க. இவங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயில் தாங்க. அதனால பாண்டி முனியா நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அழுதுகிட்டே பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்டே வந்து அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அவங்க பையனோட உடம்பு மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படி தூக்கி வீசின மாதிரி வந்து அப்படி டிசப்பியர் ஆயிருக்குங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய பையன்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அவங்களுடைய பையனை பார்க்குறாங்க, வாய் பூரா நுர தள்ளிட்டு இருக்கு. குணசேகரா எந்திரா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பயுமே அந்த குணசேகரன் வந்து அப்படியே ஃபிக்ஸ் வந்த மாதிரி இழுத்துட்டு கிடந்திருக்காரு.
இதை இப்படி விட்டோம்னா தன்னுடைய பையனோட உயிருக்கே ஆபத்தாயிரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எதிர்ப்புறத்தில் ஒரு குடும்பத்தினர் வந்து இவங்கள்ட்ட நெருங்கி நண்பர்களாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா, அவங்களுடைய வீட்டோட கதவை வந்து தட்டுறாருங்க நடுசாமத்தில். அப்படி கதவை தட்டின பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி இவங்களுடைய பையன் குணசேகரனை தூக்கி போட்டுட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கே போயிட்டாங்க. அப்படி மருத்துவமனைக்கு போய் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அந்த மருத்துவமனையிலாங்க கிடந்திருக்காங்க. நல்லா இருப்பாரு, திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரி கை காலெல்லாம் இழுத்துக்கிருமாங்க. அதுக்கு பிறகு தாங்க ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்து அவர் வந்து சரியாகவே இல்லையாங்க. திடீர்னு வந்து உட்காந்துருந்தவர் வந்து ஆணு கத்துறது, அதன் பிறகு வந்து யாரோ அடிக்கிற மாதிரி வந்து துன்புறுத்துற மாதிரி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து அழுகிறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்களுடைய அப்பாக்கே வந்து விஷயம் பொறிதட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம கருப்பாக ஒரு உருவத்தை வந்து தன்னுடைய பையனோட நெஞ்சு மேலே வந்து பார்த்தோம். இப்போ வந்து இவனுக்கு வந்து உடம்பு முடியலைன்றானே, இது ஏதோ ஒரு ஆன்மா செய்யக்கூடிய செயல் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே வர சொல்லி ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அந்த பையனை வந்து அந்த காரிலேயே ஏற்றிட்டு அவங்களுடைய குலதெய்வ கோயிலான மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தது பிறகு அந்த காரை விட்டு இறங்கவே மாட்டாங்க உங்களுடைய பையன் குணசேகரன். வலுக்கட்டமாக 4 பேர் கைத்தாங்களாக பிடிச்சி அவரை வந்து அந்த இடத்துக்கிட்டே கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த கோயிலுக்கிட்டே வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய பூசாரியை பார்த்துட்டு இவர் வந்து ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாருந்தாங்க சொல்லணும். அவர் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த சாமியாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யார், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அப்படி கேட்ட பிறகுதாங்க இந்த பையனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. என்னோட பேர் வந்து சீனிசாமி, நான் ஒரு பொண்ணை வந்து ஒருதலை பட்சமாக 1 வருஷமாக காதலிச்சேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து என்னை விட வயசு கூட இருக்குது அப்படின்றனால என்னுடைய காதலை வந்து அவள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு தான் வந்து நான் விளையாட்டாக பண்ணுறதுக்காக வந்து விஷம் குடித்தேன். திடீர்னு பார்த்தா அது வந்து எனக்கே விபரீதமாகி நான் செத்து போயிட்டேன். அப்படி செத்த பிறகு அவள் கூட இருந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கையை தொடரலான்றதுக்காக ஆசைப்பட்டேன். அப்படி வாழ முடியல அப்படின்னாலுமே அவளோட உயிரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த சமயத்தில் தான் இந்த ஆட்டோ டிரைவர் வந்து குறுக்க வந்தான். அவள் கையில் வந்து ஏதோ ஒரு கயிறை கட்டி விட்டு அவள் பக்கத்துலேயே நெருங்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டான். அதனால தான் நான் இவனை பழிவாங்கறதுக்காக வந்தேன். ஒன்று இவனை வந்து போட்டு தள்ளுவேன், இல்லைனா அவளை போட்டு தள்ளுவேன். இந்த 2 காரியத்தில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நான் முடிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக ஆங்காரமாக கத்திட்டு இருக்குதுங்க. அப்படி இந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் அந்த கோயிலோட பூசாரியோட உடம்புலேயே வந்து பாண்டி முனீஸ்வரரே இறங்கிட்டாருங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னோட இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருப்ப, இதன் பிறகு வந்து இந்த பையனுக்கு வந்து யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்காம நீ ஓடி போயிடணும், இல்லை அப்படின்னா வந்து உன்னை நான் வேரோடு அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து இவரும் கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க, சாமி ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா பயந்துக்கிட்டு மனமிறங்கி இனிமேல் நான் இவருக்கு வந்து எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், என்னை எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு வாங்கிட்டு அந்த ஆன்மா வந்து இவரோட உடம்பு வந்து டிஸப்பியர் ஆயிருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து மயங்கி விழுந்திருக்காருங்க உங்களுடைய பையன் குணசேகரன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து கிளம்பி வந்துருக்காங்க, திருச்சிக்கே வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக வந்து ஒரு மாதிரியாக மனம் முடிஞ்சு போன மாதிரி தாங்க இருந்திருக்காரு, சோர்வாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் குணசேகரன் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு வந்து அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பொண்ணை தானே அந்த ஆன்மா வந்து முதல் டார்கெட் பண்ணுச்சு. அதை வந்து நம்ம கைத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்றனால தானே அந்த ஆன்மா நம்மளை பார்த்து டார்கெட் பண்ணுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஆன்மா விட்டு விலையை வந்துட்டோம். ஆனால் அந்த பொண்ணை வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம், அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி மறுநாளே வந்துட்டு இவரோட ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டாரு. அப்படி வீட்டுக்கு போன பிறகு பார்க்குறாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்படி போன பிறகு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் வந்து தூக்கி வாரி போட்டுருக்குங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா அந்த பையன் வந்து கடைசி நேரத்தை கூட என்னை பார்த்துட்டே தான் செத்து போனான். அந்த பையன் பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு நான் செத்தாலும் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்த மாதிரி தெரிஞ்சு. நல்ல வேளை நீங்கள் கையில் கட்டி என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இப்படி மறைச்சிருக்காங்க. என்னாச்சு, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வருது, நீங்கள் ஏன் சொல்ல விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போ தாங்க அந்த பொண்ணு நடந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை அந்த ஆன்மா வந்து பயமுறுத்திட்டே இருந்துச்சு இல்லையா அந்த ஆட்டோ டிரைவரை, அதே மாதிரி இந்த பொண்ணையுமே வந்து பயமுறுத்துற மாதிரி வந்து இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது, அதுக்கப்புறம் போர்வை பிடிச்சிருக்கிறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு தாங்க இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இந்த குணசேகரன் கையில் வந்து ஒரு கயிறை கட்டி வச்சிருந்தார் இல்லையா, அதனால தான் அந்த ஆன்மா அதை தாண்டி இவங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாமல் வந்து ஒதுங்கி தாங்க நின்றுருக்குது. அந்த கோபத்தில் தான் இந்த குணசேகரன் வந்து போட்டுத்தரலாம் அப்படின்றக்காக இவர் வந்து பயமுறுத்தி இருக்குதுங்க. அதுக்கு பிறகு இந்த குணசேகரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் சரி பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த ஆன்மாவால் இனிமேல் எங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பொண்ணோட கையில் இருக்கக்கூடிய கயிறு வந்து எதர்ச்சியாக வந்து அவுந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து சும்மா விடாது. வேறு ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காருங்க.
அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தினருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வ கோயில் வந்து வீரபாண்டியன் கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கே போயிட்டு அவங்க எல்லாமே சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணுக்கும் சரி இந்த குணசேகரனுக்கும் சரி அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையுமே இல்லாமல் தாங்க இருக்குது. ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து ஒரு தடவை வந்து வீட்டில் ட்ரா பண்ணார் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பொண்ணோட நம்பர் வந்து இந்த குணசேகரன் வாங்கி வச்சுருந்துருக்காருங்க. அதுக்கு பிறகுமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மாறி மாறி பேசிக்கிறது, 2 பேருமே வந்து நலம் விசாரிக்கிறது அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இருவருமே வந்து காதல் சொல்லி காதல் வயப்படுறாங்கங்க. அதுக்கு பிறகு இவங்க இருவருமே காதலிக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தினர் சரி இந்த குணசேகரனுடைய குடும்பத்தினர் சரி எந்த ஒரு தடையும் தெரிவிக்கலைங்க. அதே மாதிரி இவங்க இருவருக்குமே வந்து திருமணமே பண்ணி வச்சிருக்காங்கங்க. அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்திலேருந்து 2013 காலகட்டம் வரைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க இந்த குணசேகரன் அப்படின்றவர். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய குணசேகரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.